Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நாம பார்க்க போற பசில் வந்து ஃபேமஸ் வாட்டர் ஜக் பசில். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேமஸான டெக் இன்டர்வியூ கொஷின். இப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு 3 லிட்டர் ஜக் ஒன்று ஆஸ் வெல் அஸ் 5 லிட்டர் ஜக் ஒன்று கொடுத்துருவாங்க. அண்ட் நமக்கு இன்ஃபைனைட் சப்ளை ஆஃப் வாட்டர் கொடுத்துருவாங்க. ஓகேயா, இது மூணு தான் நமக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ 3 லிட்டர் ஆஃப் ஜக், 5 லிட்டர் ஆஃப் ஜக் அண்ட் நமக்கு இன்ஃபைனைட் சப்ளை ஆஃப் வாட்டர். ஸோ இந்த வாட்டரை இந்த 3 லிட்டர் அண்ட் 5 லிட்டர் ஜக்கில் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக நம்ம 4 லிட்டரை நம்ம மெஷர் பண்ணி அதை தான் நமக்கு 4 லிட்டராக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு அல்டிமேட் கோல். ஓகே. ஸோ இப்போது இந்த 4 லிட்டரை எப்படி நம்ம இந்த 2 ஜக்கில் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு அல்டிமேட் கோல். ஸோ இதை அப்ரோச் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருந்தது அப்படின்னா கிரேட், அமேசிங். பட் இல்லைனாலும் இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த 3 லிட்டர் ஜக் அண்ட் 5 லிட்டர் ஜக் இருக்குது. இதை நம்ம 3 லிட்டர் ஜக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம 5 லிட்டர் ஜக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக போகலாம். ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3 லிட்டர் ஜக்கை நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஜக்குள்ளே நமக்கு 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஓகேயா, ஸோ நம்ம ஃபில் 3 லிட்டர் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 2 செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த 3 லிட்டரில் இருக்க எல்லா வாட்டரையும் இந்த 5 லிட்டருக்கு நம்ம போர் பண்ணுறோம். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். அப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த 3 லிட்டர்ஸும் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இங்கே என்னவா இருக்கும், நமக்கு எம்டி ஆகிடும், எம்டி. ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ 3 லிட்டர் ஜக்லேருந்து நம்ம 5 லிட்டர் ஜக்கு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே நமக்கு 3 லிட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் அகைன் நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஸ்டெப் 3ல் அகைன் இந்த எம்டிஆர் இருக்கு 3 லிட்டரை நம்ம அகைன் ஃபில் பண்ணுறோம். இப்போ அகைன் நம்ம மொத்தமாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நமக்கு அகைன் 3 லிட்டர் வந்துடும். ஸோ அகைன் ஃபில் 3 லிட்டர். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் இது அகைன் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அகைன் நம்ம இந்த மொத்தமாக இருக்க 3 லிட்டரையும் நம்ம இந்த 5 லிட்டர் ஜக்கு நம்ம போர் பண்ணுறோம். அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த 3 லிட்டரில் இங்கே ஆல்ரெடி 3 லிட்டர் இருக்குது. ஸோ இந்த 3 லிட்டரில் 2 லிட்டர் தான் இங்கே ஃபில் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த 2 லிட்டர் தான் இங்கே ஃபில் ஆகும். மீதி 1 லிட்டர் நம்ம கீழே ஊற்றி நம்ம எம்டி பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இப்போது எம்டி, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அண்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, சாரி கைஸ், இதுதான் நமக்கு மெயின். ஆக்சுவலாக இந்த 1 லிட்டர் நம்ம இங்கேயே வச்சுருக்கணும். சாரி 1 லிட்டர் இப்போ இங்கேயே இருக்குது. மீதி 2 லிட்டர்ஸ் இதில் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டோட்டலாக இங்கே 5 லிட்டர்ஸ், இங்கே 1 லிட்டர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப் 4ல் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டெப் 4ல் இந்த 3 லிட்டர் இருந்ததை நம்ம அங்கே மூவ் பண்ணியிருக்கோம். 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டருக்கு போர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இங்கே 1 லிட்டர் இருக்குது, இங்கே 2 லிட்டர், மொத்தமாக டோட்டலாக 5 லிட்டர் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஸ்டெப் 5ல் நம்ம எம்டி 5 லிட்டர், இந்த 5 லிட்டர் ஜாரை மொத்தமாக நம்ம எம்டி பண்ணிடுறோம். ஓகேயா, ஸோ இப்போ மொத்தமாக கீழே ஊற்றி நம்ம எம்டி பண்ணியாச்சு. பிகாஸ் நமக்கு இந்த 1 லிட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் நமக்கு மெயின் பார்ட். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது இருக்கிறத இப்போ நம்ம டோட்டலாகவே நம்ம எம்டி பண்ணிட்டோம். ஓகே, இப்போது எம்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த 3 லிட்டர் ஜக்கில் ஒரே 1 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. அதை இப்போது நம்ம 3 லிட்டர் டு 5 லிட்டர் ஜக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ S6ல் நம்ம என்ன பண்ணுறோம், 3 லிட்டர் டு 5 லிட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இந்த 1 லிட்டருமே எங்கே போயிடும், இது எம்டி ஆகி இந்த 1 லிட்டர் நமக்கு இங்கே வந்துடும். 1 லிட்டர் இப்போ இங்கே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 7ல் நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் இந்த 3 லிட்டரை ஃபில் பண்ணுறோம். மொத்தமாக நம்ம இந்த 3 லிட்டரை ஃபில் பண்ணுறோம். ஃபில் ஆகிடுச்சு. அகெயின் ஃபில் 3 லிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 3 லிட்டரில் இருக்க மொத்தத்தையும் நம்ம தூக்கி 5 லிட்டரில் போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 1 லிட்டர். ஸோ இந்த 3 லிட்டர் ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு டோட்டலாக 4 லிட்டர்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 5 லிட்டர் ஜக்கில் நமக்கு 4 லிட்டர்ஸ், அதாவது ஸ்டெப் 8 என்னென்னா, அகெயின் 3 லிட்டர் ஜக்லேருந்து 5 லிட்டர் ஜக்குக்கு நம்ம போர் பண்ணிட்டோம். ஃபைனலாக இங்கே நமக்கு இப்போது 3 + 1 4 லிட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளோட அல்டிமேட் ஆன்சர். அண்ட் நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இந்த 5 லிட்டர் ஜக்கில் 4 லிட்டர் வாட்டர் தான் இருக்குது.
ஸோ நம்ம அல்டிமேட் கோலை ரீச் பண்ணிட்டோம். இந்த அப்ரோச் தான் நீங்களும் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா அமேசிங். அப்படி இல்லைனாலும் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிட்டோம். இது புரியலனாலும் நீங்கள் இந்த வீடியோ அகைன் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். யா இதே மாதிரி நிறைய டெக் பசில் வீடியோஸ் சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் பசில். தேங்க்யூ கைஸ்.